ஹீரோ வந்து ஒரு மலை பிரதேசத்தில் வந்து அவர் வந்து அங்கே உள்ள மக்களை ஒரு கட்டத்தில் பாதுகாக்கிற ஆளாகவும் காமிச்சிருப்பாங்க. அங்கே உள்ள என்னெல்லாம் பிரச்சனை நடக்கலோ அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து தட்டி வைக்கிற ஆளாகவும் காமிச்சிருப்பாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம பார்த்திபன் வந்து ஒரு சிஎம்மாக இருக்காப்புல. அவர் பையன் எல்லாமே சேர்ந்துக்கிட்டு எப்படி சொல்கிறது, என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ, கேடுகட்ட வேலையெல்லாம் பார்க்கக்கூடாதோ அது அப்படிலாம் பார்த்திபன் ஒரு கட்டத்தில் வந்து மகனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவரும் ஜாலியாக இருக்காப்புல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 25 டன்னு கஞ்சா வந்து நம்ம பவன் கல்யாண் ஊரில் வந்து அந்த கஞ்சா வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு. அதை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த சிஎம் பையன் ஒரு கட்டத்தில் வந்து அங்கே வந்து அந்த கஞ்சா மீட்கிறதுக்கு வராப்புல. அங்கே பார்த்தா நம்ம பவன் கல்யாணம் ஒரு ஓடுன்னு போட்டு கடத்திட்டு ஒரு இடத்துல வச்சிடாப்புல. இதை பார்த்து நம்ம சிஎம் வந்து ஒன்றுமே புரியாது, நம்ம பையனை காணாமே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து தேடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஏகப்பட்ட ஆளுகள்லாம் ஒரு கட்டத்தில் வந்து அனுப்பும் போது அங்கே பார்த்தா இதுக்கெல்லாம் மெயின் காரணமே பவன் கல்யாணம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள கேங்ஸ்டருக்கு ஒரு கட்டத்தில் தெரிய வருது. அதுக்கப்புறம் இங்கே வந்து வீடியோ காலில் எல்லாமே காமிக்கும் போது அந்த ஒரு பெரிய ஒரு வில்லனுக்கு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங் என்னன்னா, நம்ம பவன் கல்யாணம் வந்து ஒரு சாதாரண ஆள் இல்லை, ஒரு பெரிய ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ள தெரிய வருது. அதுக்கப்புறம் இங்கே உள்ள கேங்ஸ்டர் ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பவன் கல்யாணம் பயந்து ஓடுறானுங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது பவன் கல்யாண் வந்து அண்டர் கிரவுண்டு போலீஸாக அதிகாரியாக ஒரு கட்டத்தில் வந்து இருக்காப்புல. அவர் எதனால அண்டர் கிரவுண்டாக இருக்காப்புல, இதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன பாசிட்டிவ் நடந்துச்சு பார்த்திபனுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை தாங்க இந்த ஒரு படத்தோட கதையம்சமாக இருக்குது. என்ன கதையம்சம், 2 பேரும் கடைசியில் வந்து என்ன தாலி கட்டுற நேரத்தில் எப்படி சொல்கிறது, நம்ம பவன் கல்யாணம் வந்து பொண்டாட்டி வந்து தாலி கட்டுற நேரத்தில் வந்து நம்ம பார்த்திபன் ஒரு கட்டத்தில் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்காப்புல. அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்திபனுக்கு கொண்டாரா இல்லையா, அதாங்க இந்த ஒரு படத்தோட கதையம்சமாக இருக்குது.